ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வெளிநாட்டில் வேலை பார்க்குற டிரைவர்கள் இருக்காங்கல்ல, டிரைவர்கள்லாம் எப்படின்னா, டிரைவர்லாம் ரெண்டு ரெண்டு விதமாக இருக்குல்ல. ஒன்று கம்பெனி டிரைவரு, இன்னொன்று வீட்டு டிரைவர். ஆமாம், இந்த வீட்டு டிரைவருக்கு லீவ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லீவ் வந்து கிடையாது. ஆமாம், இந்த இப்போ வந்து மற்ற குவைத்து, கத்தாரு, துபாய், பஹ்ரைன்லாம் வந்து எப்படின்னு தெரியல. நீங்கள் சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ ரூல்ஸ் எல்லாம் போட்டாங்க. சவுதி டிரைவர், வீட்டு டிரைவர், வீட்டு பணியாளர்கள், அதாவது டிரைவர்களுக்கு வந்து வருஷத்தில் இத்தனை நாள் வந்து லீவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா ரூல்ஸ் எல்லாம் போட்டாங்க. ஆனால் இது வந்து நிறையா நடைமுறைப்படுத்துகிறாங்களா, செயல்படுத்துகிறாங்களா அப்படின்னா கேட்டால் அது வந்து ரொம்ப குறைவு தான். ஆமாம், கம்பெனி டிரைவர் பார்த்தீங்கன்னா, கம்பெனி டிரைவருக்குலாம் வந்து வெள்ளிக்கிழமை லீவ் வந்துடும். இல்லைன்னா ஓவர் டைம் கொடுத்துருவாங்க. ஓட்டுக்கு வேலை பார்க்குறனா போய் வேலையை பாருங்க, இல்லைன்னா போய் படுத்து தூங்குறவங்கன்னா தூங்க லீவில் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஒரு நாள் லீவு, வாரத்தில் ஒரு நாள் லீவு, நிம்மதியாக போய் நிமிந்து படுத்தமா, இல்லை சோத்தாய் சாப்பிட்டுக்க சாப்பிட்டா கம்பெனி இருந்தமான்ற மாதிரி ஆயிரும். ஆனால் அந்த வீட்டு டிரைவராக இருக்காங்களே, அவங்களாம் வந்து லீவு கிடைக்கிறது ரொம்ப கம்மி. கிடைக்கும். எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இப்போ வந்து வெக்கேஷன் போகிறாங்க. இப்போ அதாவது வருஷத்தில் ஒரு நாள் வந்து இவங்க வந்து லீவுக்கு வந்து வெக்கேஷன் போவாங்க. ஸ்கூலு லீவு, காலேஜ் லீவுலாம் வரும் பற்றியலா. இந்த மாதிரி டயத்தில் வந்து ஒரு வாரம் 10 நாள் வந்து வெளிநாட்டுக்கோ இல்லை வெளி ஊர்களுக்கோ எங்கிட்டாவது டூர் மாதிரி போவாங்க ஃபேமிலியோட. அப்படி போகும்போது வந்து எப்படின்னா, டிரைவருக்கு வந்து 10 நாள் ஒரு வாரம் வந்து லீவு ஃப்ரீயாக இருக்கலாம் ஒரு வருஷத்தில். அதுவும் ஒரு சில வீடுகளில் தான் இந்த மாதிரி போவாங்க, ஒரு சில வீடுகளில் அதுவும் கிடையாது. ஆமாம், 2 வருஷம் வந்து லீவை வந்து கண்ணில் பார்க்கவே முடியாது. ரெஸ்ட்டுங்கிறத சொல்கிறத விட லீவுங்கிறதே கிடையாது. நம்ம காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம வந்து எந்த வித ஃபோன் டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம இருந்தோம், ஒரு இடத்துக்கு போனோம் வந்தோம் அப்படிங்கிறதுக்கு பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க வெளிநாட்டில் வந்து இந்த வீட்டு டிரைவராக வேலை பார்க்குறவங்களுக்கு. ஆமாம், எந்த நேரமும் எனி டைம் எப்படா ஃபோனு வரும், எப்போ தான் வண்டி ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஒரு நேரமும் திக்குன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க எல்லாம். அந்த கணக்கில் ஒரு பதட்டத்தோடு தான் இருக்கணும், எப்போ ஃபோனு வருமோன்னு. இப்போ ஏதோ இப்போ சொல்லாமல் என்கிட்ட ஒரு வீட்டுக்குன்றத விட ஒரு கடைக்கு போகிறான், எங்கேயோ போயிட்டோம் ஃப்ரெண்டோட அப்படிங்கும்போது சொல்லாமக்கெல்லாம் போயிட்டோம். சரி போகிறோமே, ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடலாமே, அதுக்குள்ளே கூப்பிட்றதுக்குள்ளே வந்துடலாமேன்னு சொல்லி போகிறோம்னா, அப்போ தான் பட்டாருன்னு ஃபோன் வரும். எங்கே இருக்க, வண்டி ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு. அப்போ வருமானுங்க நமக்கு பையன், ஐயோ சொல்லாமல் வந்துட்டோமே, அவங்க திட்டுவாங்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டம் பையன், நம்ம என்ன சொல்லி சமாளிக்க போகிறோம் அப்படின்லாம் வரும். ஆமாம், அந்த மாதிரி லீவுங்கிறது வந்து ரொம்ப குறைவு. ஆமாம், அப்படி பார்த்தீங்கன்னா இதுலேயும் நிறைய வீடுகளில் வந்து குடும்பத்தோட ஃபேமிலியாக மொத்தமாக போயிடுவாங்க லீவுக்கு. அப்படி இருக்கும்போது நல்லா ஃப்ரீயாக இருக்கலாம். ஆமாம், இப்போ 10 நாள் இருக்கும் அப்படின்னா எங்கேயாவது தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு இல்லை பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் ரூமுகளில் போய் தூங்குறது, அங்கே போய் வந்து சாப்பிட்டு நம்ம ஊருக்கார ஆளுகள் இப்படி நம்ம ஒரு ஜாலியாக ஒரு 10 நாள் ஓட்டிடலாம். ஆனால் இதில் எப்படின்னா, ஒரு சில வீடுகளில் வந்து பார்ட்டாக போவாங்க, ரெண்டாக பிரிச்சுக்கிடுவாங்க. முதல்ல ஒரு இதில் போகிறது, அப்புறம் ரெண்டாவது பசங்க யாராவது இப்போ ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா, பையன் மட்டும் பெரிய பையன் இருக்கானா அவனை வந்து என்ன சொல்லுவான், நான் உங்களோட வரல, நான் தனியாக போய்க்கிறேன், நீங்கள் எல்லாம் போங்கடா அப்படின்றாங்க. அப்போ அந்த மாதிரி எங்கள் வீட்டிலலாம் வந்து ரெண்டாக தான் பிரித்து போவாங்க. அப்படி இருக்கும்போது அப்போ அந்த பையன் வீட்டில் இருக்கான்னா அவன் வந்து வேலை ஏதாவது வச்சுக்கிடுவான். 10 நாள் அவன் வீட்டில் இருப்பான், வேலைக்கு போவான், திருப்பி வருவான். அப்போ அவன் வந்து ஏதாவது இப்போ லாண்ட்ரிக்கு போகணும், சாப்பாடு வாங்க போகணும். அப்படிங்கும்போது அதுக்கு நமக்கு இப்போ லீவ் இருக்குமா, லீவ் இருக்கும் எப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட டைம் அவன் வேலைக்கு போகிற டயத்தில் வந்து லீவு கிடைக்கும். நைட் டயத்துக்குலாம் ஒன்றுத்துக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுவான், இப்படி இருக்கும். இந்த மாதிரி அதுவும் வந்து ரொம்ப சிரமம். ஆமாம், அவங்கெல்லாம் போயிடுவாங்க. நம்ம நினைப்போம் எல்லாரும் லீவுக்கு போயிட்டாங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்டா அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது இருக்காது. வீட்டில் ஒரு பையன் 2 பையன் இல்லை முதலாளி இல்லை யாராவது வீட்டில் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறது, அவங்களுக்கு ஏதாவது ஒரு சாப்பாடு வாங்கவோ இல்லை ஏதோ பொருள் வாங்கவோ நமக்கு தேவைப்படுவான். அப்போ நம்ம வெளியில் எங்கேயும் போக முடியாது. அப்போ கிட்டத்தட்ட அதுவும் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி தான், அது லீவு இல்லாத மாதிரி தான். என்ன, ரெஸ்ட் எடுக்கலாம் கொஞ்சம் அந்த லீவு நாளில் வந்து. இப்போ ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குல்ல, அந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனால் ஒரு ஃபுல் டே நமக்கு ஒரு ரெஸ்ட் கிடைக்குமா அப்படின்னா அது சந்தேகம் தான். ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் வந்து அது வாங்கிட்டு வாங்க, இது வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி ஃபோனு வந்துடும். ஆமாம், இதில் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டாவது என்னென்னா, இப்போ இந்த வீட்டில் வந்து ஹவுஸ்மேட்ஸ் வேலைக்கெல்லாம் ஆள் வச்சுருப்பாங்கல்ல, பெண்கள்லாம் அதெல்லாம் இருப்பாங்கல்ல. ஒரு சில வீடுகளில் கொஞ்சம் வசதியான வீடுகளில் வந்து அவங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகிறாங்க. வா நீங்கள் நம்ம வீட்டில் ஒரு ஆள், நீங்கள் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் ஒரு சில வீடுகளில் வந்து எப்படின்னா வீட்டில் வச்சுருப்பாங்க, ஃபேமிலியோட மொத்தமாக போகிறாங்க அப்படின்னா 10 நாளைக்கு தேவையான சாப்பாட்டுக்கு பொருள், தண்ணி எல்லா வசதியும் வாங்கி வச்சுட்டு 10 நாளைக்கு தேவையானது
கதவை பூட்டிட்டு அவங்க வாட்டில் போயிடுவாங்க. போயிட்டு அதான் ஃபோன் பண்ணிக்கிடுவாங்க. ஃபோன் பண்ணி என்ன நிலவரம் ஏது நிலவரம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிடுவாங்க அங்கே உள்ள ஹவுஸ்மேட்கிட்ட. டிரைவர் வந்து வழக்கம் போல் டிரைவர் வந்து எப்படி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிரைவருக்கு தெரியும். வெளியில் டிரைவர் வந்து வீட்டுக்கு வெளியில் தானே, உள்ளுக்குள்ளே வந்து வீட்டுக்குள்ளே அலோடு கிடையாதுல்ல. டிரைவர் வந்து வெளியிலே தான் அதே சமைச்சு சாப்பிட்டுக்கிறாப்புல டிரைவரு. அப்படிங்கும்போது அவங்க டிரைவரை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. இப்படி இருக்கிற வகையில் தான் இப்போ லீவு வந்து இப்போ நமக்கு முடியலை அப்படின்னு வைங்களேன். நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஃபோன் பண்ணி சொல்லணும் நமக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி நமக்கு உடம்பு சரியில்லை அவங்களே கேட்பாங்க அப்படிலாம் சொல்லிட்டுலாம் இருக்க முடியாது. ஏன்னா இங்கே வந்து நம்ம வந்து ஃபோன் பண்ணி சொல்லணும், எனக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, காய்ச்சல் மண்டையிலி ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். அப்படி கேட்டோம்னா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சில வீடுல எப்படின்னா, அப்படியா சரிப்பா தம்பி, காலையில் மாத்திரை தானே, மாத்திரையை போட்டுக்க, ரெஸ்ட் எடு, இன்னைக்கு ஃபுல்லாக ரெஸ்ட் எடு, நீ எங்கேயும் வர வேணாம், இது பண்ண வேணாம், ஃபோன்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டுருவாங்க. ஆனால் ஒரு சில வீடுல எப்படின்னா, மாத்திரை இருக்கு, மாத்திரையை போட்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தூங்கு, அதுக்கப்புறம் இந்த ரெஸ்ட் எடு, 1 மணி நேரம் 2 மணி நேரம் ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறமா வந்து எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அந்த இடத்துக்கு போகணும் இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. இப்படி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் இருக்குது. நிறைய வீடுகளில் இப்போ ஏன் எல்லாம் அந்த ஒரு சில வீடுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம டிரைவர்மார்கள்லாம் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து கூடுவோம்னா எப்படின்னா, இப்போ ஒரு மாலுக்கு போகிறோம், போய் வெயிட்டிங்கில் கிடக்குறோம் ஒரு பார்க்கிங்கில், அந்த பார்க்கிங்கில் வெயிட்டிங் கிடக்குறோம்னா எல்லா பேரும் வந்து பழக்கம் ஆகிரும். வாங்கப்பா என்ன பண்ணுறீங்க, நல்லா இருக்கீங்களா, நீ எந்த ஊர், நான் எந்த ஊர், உன் வீட்டில் என்ன நிலவரம், என் வீட்டில் என்ன நிலவரம், உங்கள் வீட்டில் எப்படி வேலை, என் வீட்டில் எப்படி வேலை, ஸ்கூல் இருக்கா காலேஜ் இருக்கா, என்ன சம்பளம், எத்தனை வருஷம் ஆச்சு, இந்த மாதிரி விசாரிச்சு விசாரிச்சுட்டு வேற என்ன பண்ணுறது, சும்மா வெயிட்டிங்கில் இருக்கும்போது ஏதாவது பார்த்தா பேசிட்டு தானே இருக்கிறது, வேறு வழி இல்லையா. இப்படி நம்ம பேசணும்னால மேக்ஸிமம் அந்த வீடு எப்படி, இந்த வீடு எப்படி, 2 வருஷம் தான்ப்பா நான் வந்துட்டு ஊருக்கு போகணும், ஊருக்கு போயிட்டு ஒரு நல்ல வீடாக பார்த்து வரணும், நல்ல சம்பளமாக பார்த்து வரணும், இப்படியெல்லாம் வந்து பேசுகிறோம்ல. அப்படி இருக்கும்போது இப்போ பல வகையான வீடுகளில் வந்து எப்படி நிலவரம்னு தெரியும். ஆமாம், ஒரு சில வீடுகளில் வந்து இப்போ நம்ம சோத்தாக்கி குழம்பு வச்சு சாப்பிட்றோம் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கு அப்படின்னா ஒரு டைமிங் இருக்காது, எல்லாமே சஸ்பென்ஸாக வச்சுருப்பாங்க. இப்போ காலையில் எந்திரிச்சோம்னா ஒரு சில வீடுகளில் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னைக்கு வந்து வேலை இதுதான்ப்பா. ஒரு டிரைவர் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம் சாப்பிட்றதுக்கு சமைக்கிறதுக்கு அவங்க நம்ம அன்றாட வேலைகளை பார்க்கறதுக்குன்னு ஒரு டைமிங் கொடுக்கணும்ல. ஒரு சில வீடுகள் எப்படின்னா எல்லாமே சஸ்பென்ஸாகவே நடக்கும். இப்போ காலையில் எந்திரிக்கணும் அப்படின்னா ஒரு சில வீட்டில் என்ன சொல்லுவாங்க, ஏப்பா இன்னைக்கு என்னப்பா காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டியா, காலேஜ் போயிட்டு வந்துட்டியா, சரி ஓகே சாப்பிட்டு எல்லா வேலையும் முடிச்சு கரெக்டாக நீ இருந்துக்க, ரெஸ்ட் எடுத்துக்க, எனக்கு வந்து ஒரு 3 மணியை போல் 4 மணியை போல் அந்த இடத்துக்கு போகிறேன்ப்பா, நீ சாப்பிட்றனா சாப்பிட்டுக்க, வேலைகள் பார்க்குறனா பார்த்துக்கப்பா, ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து ஒரு சில வீடுகளில் நல்ல வீடுகளில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அலர்ட் ஆகிக்கிடுவோம், சரி சாப்பிட்றோமா, ஏன்னா போய் 4 மணி நேரம் 5 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் வெயிட்டிங்கில் கிடக்குன்னு, சாப்பாடு தண்ணி எல்லாம் பண்ணுறது நம்ம எடுத்து எல்லாம் ரெடி பண்ணிக்கிறேன்னு அப்படின்னு ஒரு அலர்ட்டாக இருந்துக்கிடுவோம். ஒரு சில வீடுகள் எப்படின்னா எல்லாமே சஸ்பென்ஸாகவே வச்சுருப்பாங்க, திக்குன்னு எந்நேரமும் திக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த கணக்கு தான். அதாவது இப்போ நம்ம சோறாக்கிட்டு இருப்போம், காலையில் எழுந்திரிச்சோன்னா சோறாக்கிட்டு இருப்போம், இல்லை டீயை குடிச்சிக்கிட்டு இருப்போம், எதையாவது பண்ணிக்கிட்டு இருப்போம், ஃபோன் வரும், வண்டி ஸ்டார்ட் பண்ணு நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இல்லை நான் சோறாக்கிட்டு இருக்கேன் ஏதாவதுனா, இவ்வளோ நேரம் நீ என்ன பண்ண அப்படின்னு கேள்வி வரும், இவ்வளோ நேரம் என்ன ஒன்றுன்னு கேட்பான். ஆனால் அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு என்ன தெரியும், எல்லாம் காலையில் அவனும் தூங்கி எந்திரிக்கணுமே, அவன் அன்றாட வேலையை பார்க்கணுமேன்னு தெரியும், எல்லாம் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே இவ்வளோ நேரம் என்ன பண்ணுற, இன்னும் 10 நிமிஷத்தில் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி போன வச்சுருவாங்க. 10 நிமிஷத்தில் எப்படி வந்து இப்போ அரிசி போட்டோம்னா 10 நிமிஷத்தில் எப்படி சோத்தாக்கி நம்ம வடிச்சிட்டு போகிறது. அப்போ என்ன பண்ணுறது, இப்போ சோறு உலையில் வச்சுருந்தோம்னா என்ன பண்ணுற, தண்ணியை தூக்கி வடிச்சுக்கிட்டு அப்படியே தண்ணியை வடிச்சுக்கிட்டு அப்படியே அரிசியை தூக்கி பக்கத்தில் வச்சுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு போகணும். அதே மாதிரி தான் இது எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு சில வீட்டில் வந்து எப்படின்னா சொல்லவே மாட்டாங்க. அது ஏன் என்னன்னா, டிரைவருக்கு வந்து முன்னக்கூட்டியே சொல்லிட்டோம்னா அவன் வந்து நான் இப்போ இன்னும் 1 மணி நேரத்தில் போகிறேன், இன்னும் 1.5 மணி நேரத்தில் நான் அங்கே போகிறேன் அப்படின்னா, அந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் வந்து வேறு எங்கேயாவது போயிடுவானோ, வேறு எங்கிட்டாவது போய் ஃப்ரெண்டோட அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு இந்த மாதிரி என்னன்னே தெரியல. ஆமாம், நம்ம எங்கள் வீட்டெல்லாம் பொறுத்த வரைக்கும் முதலாளி அம்மாலாம் எல்லாமே சஸ்பென்ஸாகவே இருக்கும். இப்போ நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஃபோன் வரும், வண்டி ஸ்டார்ட் பண்ணு நான் கிளம்புறேன் அப்படின்னு.
நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம கரெக்டாக நம்ம சாப்பிட்டு போகும்னா, நான் எந்த நேரம் ஃபோன் பண்ணாலும் நீ சாப்பிட்டுட்டு தான் சொல்கிறேன், இது என்ன அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. நம்மளும் திருப்பியும் பேச முடியாது. இப்போ பார்த்தீங்களா, பேச முடியாதுன்னா அரபி தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் நம்ம அந்தளவுக்கு ஒரு சத்தமாக ஒரு அதாட்டியமாக நம்ம பேச முடியாது. ஏன்னா பேசுனா சம்பளத்தில் கை வச்சுருவாங்க. ஏன்னா அவங்க நாட்டில் நம்ம இருக்கோம். அப்படி இருக்கும்போது என்ன சொல்கிறது, அவங்க சொல்கிறது ஃபுல்லாக நம்ம ஆமாஞ்சாமி போட்டு தான் ஆகணும் 2 வருஷத்துக்கு. அப்போ பிடிச்சிருந்தா இருக்க வேண்டியது, இல்லைன்னா போக வேண்டியது. அட்ஜஸ்ட் பண்ணி நான் இருக்கிறேன், பிரச்சனை இல்லை, என்னைக்காச்சும் ஒரு நாள் அப்படின் போது நம்ம இருந்து தான் ஆகணும். ஆமாம், அப்படி தான். அந்த மாதிரி தான் மக்கள் இங்கே லீவை பொறுத்த வரைக்கும் இப்படி ஓடும். ஆமாம், நிறையா வீடுகளில் வந்து லீவுங்கிறது வந்து ரொம்ப அரிது. ஒரு சில வீடுகள்லாம் வந்து எப்படின்னா கரெக்டாக கண் மாதிரி வந்து வெள்ளிக்கிழமை லீவு கொடுத்துருவாங்க. வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் ஆச்சா, உனக்கு வந்து நீ போயிட்டு வா, எங்கே வேணாலும் போ நீ. ஆனால் சனிக்கிழமை காலையில் நீ கரெக்டாக இருக்கணும். சனிக்கிழமை காலையில் வந்து ஃபோன் பண்ணால் இந்த வீட்டில் ரூமில் இருக்கணும், அந்த மாதிரி பேசுவாங்க. ஒரு சில வீடுகள்லாம் லீவுங்கிறதே கிடையாது. ஏன்னா அதாவது 24/7 365 நாள் நம்ம வந்து எந்த நேரம் வேணாலும் ஃபோன் பண்ணாலும் ரெடியாக இருக்கணும். ஆமாம், ஏன் நம்ம வந்து எனக்கு லீவு கொடு, எனக்கு ஒரு நாள் லீவு கொடு அப்படின்னு சொல்லி நம்ம அதாட்டியம்லாம் பேச முடியாது. அதாட்டியமாக எப்படி பேச முடியுங்க? டிரைவராக வந்துட்டோம், நம்ம சம்பளத்துக்கு வேலை பார்க்குறோம். நம்ம ஊர்னா கூட ஆச்சா பூச்சா 64 சொல்லிட்டு போங்கடா உங்கள் வேலையை இதுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு நம்ம ஓடிடலாம். ஆனால் இங்கே அப்படி முடியுமா? இங்கே சவுதிக்காரன் வந்து அவன் ஓகே பண்ணி அவன் லீவ் அடித்து அவனோட ஒப்புதலில் எக்ஸிட்டில் போனால் மட்டுமே தான் உண்டு. அப்படி இல்லைன்னா எம்பசிக்கு போய் பஞ்சாயத்து பண்ணி சண்டை போட்டு அதுக்கு டிக்கெட்டுக்கு நம்ம காசு கொடுக்கணும். இந்த மாதிரி நிறையா வச்சு அதுலேயும் நல்ல விதமாக முதலாளி போய் தொலைஞ்சு போகலான்னு சொல்லி விட்டால் கூட பிரச்சனை இல்லை. நம்மளை மாட்டி விடணும் அப்படின்னு நினச்சி ஏதாவது ஒன்றுக்கு ரெண்டா ஏதாவது ஒன்று ஏடா கூடமாக பேசி அப்படி இப்படி பண்ணான்னு எதையாவது சொல்லி மாட்டி விட்டான்னா அதுவும் பஞ்சாயத்து. இப்படி நிறையா சிக்கல்கள், நிறையா இன்னல்கள் வெளிநாட்டு வீட்டு டிரைவர்கள்னாலே. அதை வந்து என்ன சொல்கிறது, எல்லாமே வந்து நம்ம நேரம், நம்ம ராசி அப்படின்னு சொல்லலாம். நேரங்காலம் எல்லாம் இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம் மக்களே. ஆமாம், அப்படி வெளிநாட்டு டிரைவருக்கு லீவுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நிலவரம். அதாவது டிரைவர்களுக்காவது மக்களே கொஞ்சம் ஒரு மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா ஒரு வெளியில் வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறோம், 4 இடத்துக்கு போகிறோம், பார்க்குறோம், ஓரளவுக்கு நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஆனால் அந்த வீட்டில் வந்து பணிப்பெண்கள் வீட்டு வேலைக்கு வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து மன உளைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும். நல்ல வீடாக இருந்தால் பிரச்சனை இல்லை, சரிம்மா உன் வேலை என்ன, இதான் டைமு, போய் வேலையை பாரு, எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு 8 மணி 10 மணிக்கு போய் தூங்கிட்டு காலையில் ஒரு 4 மணி 5 மணிக்கு எழுந்திரிச்சு வேலையை பாருன்னு சொல்லி சொல்கிற வீடுகளும் இருக்குது. அதே இது 24/7 தூங்குறது கூட டைம் இல்லாமல் அதை இதை வீட்டை தொட, அதை கழுவு இதை கழுவு அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணி அப்படி பண்ணுற வீடுகளும் இருக்குது. நிறையா வந்து சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம நிறையா வீடியோக்கள் என்னை வந்து காப்பாற்றிட்டேன், நான் இப்படி மாட்டிக்கிட்டேன், சம்பளம் கொடுக்கல, சம்பள பிரச்சனை அப்படின்னு சொல்கிற வீடுகளும் நிறையா இருக்குது. ஆமாம், இது வந்து என்ன சொல்கிறது, வெளிநாட்டுக்கு வேலைக்கு வந்துட்டோம்னா அது டிரைவர்களுக்கு வந்து எப்படின்னா சம்பள பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறையா நடக்கும். ஆனால் அவங்க கொஞ்சம் டிரைவருக்கு வந்து கொஞ்சம் மனசு கொஞ்சம் மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா வெளியில் போவோம், பார்க் பண்ணுவோம், இல்லை 4 பேரை பார்ப்போம், பேசுவோம், கொள்ளுவோம் அப்படி இருக்கும்போது. ஆனால் அவங்க வீட்டில் வேலை பார்க்குற வந்து ஹவுஸ்மேடுகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப வந்து பாவமாக தான் இருக்கும். ஆமாம், அப்படி இருக்குது மக்களே. இதுதான் வந்து வீட்டில் வந்து வேலை பார்க்குற டிரைவர்களுக்குள்ள லீவு நிலவரங்கள். ஓகே, நம்ம வந்து அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். ஓகே மக்களே, பாய்.